வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு எஸ்எஸ் டியூப் 185 mm லென்த், ஓடி வந்து 14, ஐடி வந்து 10 mm, 316 மெட்டல், 3 நம்பர். ஓடியும் வந்து O5 தான் இருக்கணும், ஐடியும் வந்து ஒரு O3 அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி ஜாப்லாம் ரொம்ப கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கரெக்டாக கேட்பாங்க. ஏன்னா O1 ப்ளஸ் இருந்தாலும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி கம்பெனி இது ஐடி வந்து ட்ரில் போட்டோம்னாக்கா அந்த சைஸ் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். அதனால இது ஐடி ட்ரில் போட்டு எப்படி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவில் பாருங்கள் கரெக்டாக நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதேமாரி உங்களுக்கு எதனா நீங்கள் போடுற ஜாப் இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் போடுங்க, ஓகேவா? சரி, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடுத்தாங்கல் சேனல். சென்டர் போடணும். இந்த மாதிரி லென்த்தான சாஃப்ட் இல்லை இது மாதிரி லென்த்தான ஜாப்லாம் போடும்போது முதல்ல என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு டச் பண்ணி ஒரு சைஸ் வச்சு ஓடி டர்ன் பண்ணிட்டு அதே ரீடிங்க அந்த இடத்துல போய் லைட்டாக டச் பண்ணி அந்த சைஸ் வச்சு டர்ன் பண்ணணும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல எவ்வளோ எடுத்துருக்கு, அந்த இடத்துல எவ்வளோ எடுத்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 16 mm அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 15.8 இருக்குது, 0.2 டாப் இருக்குது. இந்த 0.2 டாப்பை இந்த இதுவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்க, இந்த இது இருக்குல்ல, இந்த போல்ட்டு இது ரெண்டுத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடி டர்ன் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். கரெக்டாக 0 அதான் ஒரு மைக்ரானில் தான் வருது பக்காவாக. 15.45 இந்த மைக் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி போட்டு அழுத்தக்கூடாது. இதை சும்மா லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான் சைஸு. இதை இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான் சைஸு. இப்படி தான் மைக்கே பார்க்கணும், ஓகேவா? எதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரி வாங்க ஓடி டர்ன் பண்ணலாம். மூணு நம்பர் டர்ன் பண்ணியாச்சு. லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து நம்ம டர்ன் பண்ணால் லேட் ஆகும். அதனால் கட்டிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் வாங்க. ஸ்பீடு வந்து 3ஆவதுல போட்டிருக்கேன். எப்படி கட்டிங் எப்படி இருக்குது? 16 மண்டாயா? மூணு நம்பரையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி. சும்மா அந்த மாதிரி இருக்கும் கட்டிங் எல்லாம். சும்மா அலற விட்றோமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், ஜாலியாக. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் எம்எஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரே இதுதான். எஸ்எஸ்ஸை பார்த்து பயப்படுறது இந்த கதையே இருக்காது நம்மகிட்டலாம். எஸ்எஸ்ஸை கட் பண்ணுற மாதிரி எம்எஸ்ஸை கட் பண்ண முடியாது. ஏன்னா எஸ்எஸ் ஸ்டிக்காது, எம்எஸ் ஸ்டிக்கு டூல் வந்துடும். அவ்வளோ மூணு கட் பண்ணியாச்சு. ஒரு 1 நம்பர் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை டோட்டல் ஃபேஸ் பண்ணிக்கலாம். 185 தேவை. எவ்வளோ இருக்குது? 88 இருக்குது. சரி, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் போடணும். ஃபைலை ட்ரில் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரில் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரில், 2 ட்ரில் போட வேண்டியது இருக்கும். இதில் மேட்ரு வந்து ட்ரில் போட்டு ஃபினிஷிங் வரணும் ஐடியில். அதுதான் மேட்ருன்னா ஃபினிஷிங் ஐடியில் வரணும். எப்படி போடலாம்? லைட்டாக அந்த சென்டரை ஃபேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த சென்ட்ரு போட்டுக்கலாம். சென்ட்ரு ஊனாதான் இவ்வளோ லென்த்து வேறு போடுறோம். ட்ரில் ஆடாமல் போகணும். ஐட்டம் ட்ரில்லு 95 mm லென்த்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த சைடும் பாதி பாதியாக போட்டிங்கனாக்கா
2 சைடு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தென்னமன் ட்ரில்லு போடணும். தென்னமன் ட்ரில்லு போகிறதுக்கு முன்னாடி போர் பண்ணணும். $95 ட்ரில்லு போட்டிருக்கேன், முடிஞ்சிச்சு. கரெக்டாக 10 mm வந்து போர் பண்ணணும். 10 mm ஒரு O5 மைனஸ் வச்சுக்கின்னு கரெக்டாக போர் பண்ணி ட்ரில்லு வந்து கட்டி எடுக்காமல் கரெக்டாக டைட்டாக போகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட் இல்லாமல் போகும். ஓகேவா? எப்படி ஐடியா கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் போகிற ட்ரில்லு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், ரேஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. ஐடி சைஸ் எவ்வளோ இருக்குது? நமக்கு O6 இருக்குது. அப்படி பார்த்தா கூட O1 மைனஸில் தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் போட்டு போடணும், அப்போ தான் ஃபினிஷிங் வரும். பொறுமையாக போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சென்டர் கிடைக்கும். இந்த மாதிரி தான் போடணும் எப்பவுமே. நமக்கு ட்ரில்லு ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னாக்கா இப்படி தான் போடணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னா ரொம்ப பொறுமை வேணும். அவ்வளோதான், முட்டிச்சு. இதே மாதிரி அந்த சைடு போட்டு 3 நம்பர் இதே மாதிரி தான் போடணும். ஆப்போசிட் சைடு போடுறேன், ஒரு சைடு முடிச்சு இன்னொரு சைடு போடுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இந்த சைடு போர் பண்ணி, வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக 10 mm போர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரில்லை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆடவே ஆடாது, ஃபினிஷிங்கும் வரும். ஃபஸ்ட்டில் போட்டு போடணும் ஃபினிஷிங்க்கு. ஏன்னா இதில் வந்து ரீமரும் போட முடியாது, ரொம்ப லென்த் ஆகுது. ரீமர் போட்டாலும் வந்து அந்தளவுக்கு சரி வராது, 185 mm லென்த்து. அதனால் ட்ரில்லு போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும். ட்ரில்லு போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராது, சைஸ் வராது. அது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி லென்த் ட்ரில் போடும்போது போட்டு போட்டு எடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி கேப் இல்லாமல் போகும்போது மாட்டிக்கிச்சுனாக்கா, ட்ரில்லு சிக்கிச்சுனாக்கா மாட்டிக்க உஷாராக எடுக்கணும். ஆமாம், பொறுமையாக போட்டு போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. தெரியுதா? ஓகேவா? இந்த சைடு அந்த ட்ரில்லை கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம். சும்மா வேறு ஒன்றும் இல்லை.
2 சைடும் பக்காவாயிடுச்சு. இதேமாரி இன்னும் 2 பீஸையும் போட்டு இடத்துல வேணும். இன்னும் எமரியே தொடவே இல்லை. எப்படி இது பார்த்தீங்களா ஃபினிஷிங்கு? இன்னொரு விஷயம், 2 மிஷின்லையும் பேரிங் போயிடுச்சு. இன்னும் பேரிங்கே மாற்றலை. பேரிங் மாற்றினா எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்கு. ஜாப் முடிஞ்சிச்சு. வாங்க ஐடி காட்டுறேன் பாருங்கள் எல்லாருக்கும். எவ்வளோ வருது? 10.01. ஓகேவா? 10.02. இது பாருங்க 10.01. 10.03. எவ்வளோ? 10.03. 10.03. 0203 வருது. ஓகேவா? ஓகே, ஜாப் முடிஞ்சிச்சு. எப்படி இது பார்த்தீங்களா ஜாபு? ஜாப் பார்த்தீங்களா முடிஞ்சிச்சு. இது மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து வேலை செய்ய முதல்ல விரும்பணும். ரெண்டாவது ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தை பொறுமையாக நம்மளே யோசித்து செய்யணும், கற்றுக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேவா? பை பாய்.